ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டீம் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்துருக்கோம், டீம் இங்கிலாந்து பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் டீம் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம், அப்புறம் அது டீம் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம், ஆப்கானிஸ்தான் பார்த்தோம், அப்புறம் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தோம், அப்புறம் டீம் நியூசிலாந்து பார்த்தோம், அப்புறம் டீம் பாகிஸ்தான் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் வந்து டீம் ஸ்ரீலங்கா. டீம் ஸ்ரீலங்காவோட ஸ்குவாட் வந்து ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வேற கோ-ஹோஸ்ட் ஃபார் த டோர்னமெண்ட் வேற. அவங்க ஸ்குவாட்ல யாரெல்லாம் ப்ளே பண்ண போறாங்கன்னா வந்து இந்த மாதிரி பத்தும் நிசாங்கா அண்ட் காமில் மிசாரா, ஃபார்வர்ட் பை பவன் ரத்னா ரத்னாயக்கே அண்ட் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் காமிண்டு மெண்டிஸ் அண்ட் குசால் ஜனித் பரேரா. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் கேப்டன் தசுன் ஷானக்கா, காமிண்டு மெண்டிஸ், சரிதா சலங்கா, ஜனித் லியானாகே அண்ட் வலிண்டோ ஹசரங்கா. And bowlers Dunit Velalage, Mahesh Deekshana, Vismata Chamira, Matisha Patirana, and Ishan Malinga. ஸோ அதுதான் அவங்க ஸ்குவாட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2024 T20 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இந்த மாதிரி சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபை ஆகலை. அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து சூப்பர் 8 சூப்பர் 4 அவங்க வந்து இந்த மாதிரி குரூப் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி எல்லா மேட்சும் ஆடிட்டு வந்து சூப்பர் 8 வந்து குவாலிஃபை ஆக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்குவாடை பார்த்தோன்னா நீங்க அவங்க ஸ்குவாட்ல பாருங்க, இந்த மாதிரி 19 நிசாங்கா வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து ILT20 வந்து பிளேயிங் ஃபார் த கல்ஃப் ஜெயண்ட்ஸ் வந்து அவர் வந்து 400 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 190. அதுக்கப்புறம் கமில் மிசாரா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ கேன் bowl some spin. அதுக்கப்புறம் பவன் ரத்னா நாயக்கே வந்து பேக்கப்பா இருப்பாரு டு எதர் பத்தும் நிசாங்கா ஆர் கமில் மிசாரா. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் கமிண்டு மெண்டிஸ் வந்து அண்ட் குசால் ஜனித் பரேரா. என்ன கேட்டா டீம் வந்து சூப்பர் 8 குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு வந்து அவங்க பேட்டிங் வந்து கன்சிஸ்டண்டா போய் 190 வரைக்கும் போய் ஸ்கோர் பண்ணுவோம். அதுக்கு வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து 3 சாலிட் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, பத்தும் நிசாங்கா, குசால் பரேரா அண்ட் குசால் மெண்டிஸ். அவங்க என்ன கேட்டா ஆல் 3 வந்து பிளேயிங் லெவல்ல போடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சரிதா சலங்கா, தசுன் ஷானக்கா, காமிண்டு மெண்டிஸ், அப்புறம் ஹசரங்கா மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை வச்சு பேட்டிங் பீஃப் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துனித் வெலாலகே, அப்புறம் சமீரா, மதிஷா பத்திரானா அண்ட் இஷான் மலிங்கா மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சுட்டு போறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி டீம் வச்சுன்னு போனாங்கன்னா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா. அவங்க பிளேயிங் லெவனை இந்த மாதிரி வச்சுன்னு போகலாம். இந்த மாதிரி 10 நிசாங்கா அண்ட் கமில் மிசாரா 2 ஓப்பன் வித் குசால் பரேரா at 3, குசால் மெண்டிஸ் at 4, அப்புறம் கமிண்டு மெண்டிஸ் at 5. கமிண்டு மெண்டிஸ் வந்து அவர் வந்து போத் இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம்ல பால் போடுவாரு, ரைட் ஆர்ம்ல பால் போடுவாரு. அதுக்கப்புறம் தசுன் ஷானக்கா அதுக்கப்புறம் காமிண்டு மெண்டிஸ் at 5, தசுன் ஷானக்கா at 6, வலிண்டோ ஹசரங்கா at 7, துனித் வெலாலகே at 8, அப்புறம் நம்பர் 9 சமீரா, 10 பாத்தீங்கன்னா 11 ஈஷான் மலிங்கான்னு வச்சுன்னு போனா டீம் செட்டா இருக்கும். அண்ட் அப்படியே நீங்க அப்படியே பாருங்க, பேட்டிங் பாருங்க, பத்தும் நிசாங்கா, கமில் மிசாரா, குசால் மெண்டிஸ், குசால் பரேரா, அப்புறம் வந்து அப்புறம் 5ல வந்து கமிண்டு மெண்டிஸ், 6ல தசுன் ஷானக்கா, 7ல வந்து ஹசரங்கா, 8 வெலாலகே போச்சுன்னா 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அண்ட் அப்புறம் போலிங் பாருங்க, இஷான் மலிங்கா, மதிஷா பத்திரானா, சமீரா ஃபாஸ்ட் போலர்ஸ். அப்புறம் ஸ்பின் பாருங்க, துனித் வெலாலகே, வாலிண்டு ஹசரங்கா அண்ட்
அதுக்கப்புறம் காமிண்டு மெண்டிஸ். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போலிங் போலிங் வந்து அந்த அந்த ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ், ஸ்ரீலங்காவோட ஹோம் கண்டிஷன் பார்க்க போலிங் போலிங் கன் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேட் அலாங் வித் பேட் வந்து அவங்க வந்து 190 190 200 ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணிடலாம். அவங்க குரூப்ல வந்து இந்த மாதிரி டீம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, டீம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, ஒமானு, அயர்லாந்து, ஜிம்பாப்வே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி என்ன கேட்டால் மோஸ்ட்லி சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிடுவாங்க அலாங் வித் ஆஸ்திரேலியா. அண்ட் அதுக்கப்புறம் அயர்லாந்து, ஒமான் அண்ட் ஜிம்பாப்வே மைட் மிஸ் அவுட். ஸோ அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க கொலம்போல வந்து அகைன்ஸ்ட் அயர்லாந்து ஆடுறாங்க. அந்த மேட்ச் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அகைன்ஸ்ட் அயர்லாந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க கேண்டியில போய் அகைன்ஸ்ட் ஒமான் ஆடுறாங்க. கேண்டியில பால் கண்ணாப்பினான்னு திரும்ப அது வந்து ஸ்ரீலங்காவோட ஃபேவர்ல யூஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதே கண்டியில தான் ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் ஆடுறாங்க. இது என்டையர் குரூப் இல்லையே அது மட்டும் தான் அதுதான் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் மேட்சா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே வந்து கொலம்போல ஆடுறாங்க. ஸோ அது அவங்களோட லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கால ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த சூப்பர் எயிட்ஸுக்கு குவாலிஃபை என்ன கேட்டால் சூப்பர் எயிட்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க அலாங் வித் ஆஸ்திரேலியா ஃப்ரம் குரூப் பி. ஸோ அவங்க டீம்ல வந்து இந்த மாதிரி பெருசா சிப்பை சேஞ்ச் பண்றதுக்கு வந்து ஒரே பிளேஸ் வந்து என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி குசால் மெண்டிஸை உட்கார வச்சுட்டு அவங்க இல்லைன்னா சரித் அசலங்கா கூட பிளே பண்ணலாம். அவர் தான் பழைய கேப்டன் வேறு. ஆனா அவர் என்ன ரைட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ அவங்க வேணா அதை பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வேணா தீக்ஷனா கூட பிளே பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வரும் அவங்க கண்டி போறப்போ வந்து தீக்ஷனா கூட யூஸ் பண்ணலாம். தீக்ஷனா ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் தீக்ஷனா இஸ் பெட்டர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் கம்பேர்ட் டு சரித் அசலங்கா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பிளே பண்றப்போ அவங்க வந்து தீக்ஷனா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆஸ்திரேலியால வந்து ஹெட்டு, ரென்ஷா அந்த மாதிரி வண்டியா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து கண்டியில தீக்ஷனா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் பாருங்க. சமீரா, பத்திரானா, ஈஷான் மலிங்கா. ஈஷான் மலிங்கா வந்து பிளேட் ஃபார் சன்ரைசர்ஸ் இன் தி 2024 IPL. அதுல வந்து அவர் வந்து எஸ்ஆர்எச் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா முடிச்சாரு IPL. அதுக்கப்புறம் மதிஷா பத்திரானா வந்து ஸ்லிங்கர் வேற. அதுக்கப்புறம் அவர் வந்து IPL அப்புறம் அவர் கொஞ்சம் ஆக்சுவலா சேஞ்ச் பண்ணியிருக்காரு போல. ஸோ அவர் வந்து இப்ப ரீசெண்டா முடிஞ்ச ILT20 வந்து ஆவரேஜா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் துஷ்மதா சமீரா தான் ஃப்ரண்ட் லைன் சிமரா வச்சுன்னு போவாங்க. ஸோ அவங்க போலிங் லுக்ஸ் கவர்டு. அவங்க போலிங் அண்ட் பேட்டிங் லுக்ஸ் கவர்ட் ஃபார் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா. அது அவங்க சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க டீம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியால வந்து பிளே பண்ணும். அங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல. போக போக பார்த்தாதான் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.